அனைவருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து தொடர் வேதாகமத்தை வாசிக்கலாம். 2 நாளாம் புத்தகம் 10ஆம் பகுதி. தொடர்ந்து 2ஆம் குறிப்பேடு பகுதி 10, வடகுலங்களின் கிளர்ச்சி. இஸ்ரேல் எல்லோரும் ரெகபெயாம் அரசனாக்க செக்கேமில் கூடினர். அதனால் ரெகபெயாமும் அங்கு சென்றான். அரசர் சாலமோனுக்கு அஞ்சி எகிப்துக்கு ஓடி சென்றிருந்த நேபாற்றின் மகன் எரபெயாமும் இதனை கேட்டு எகிப்துடன் திரும்பி வந்தான். அவர்கள் ஆள் அனுப்பி அவனை அழைத்து வந்தனர். எரபெயாம் இஸ்ரேலர் அனைவரோடும் ரெகபெயாமிடம் வந்து, உம் தந்தை வலுவான நுகத்தை எங்கள் மேல் சுமத்தினார். இப்போது நீர் உம் தந்தை சுமத்தின கடினமான வேலையையும் வலுவான நுகத்தையும் எளிதாக்கும் நாங்கள் உமக்கு பணிந்திருப்போம் என்றான். அதற்கு ரெகபெயாம், இன்று 3 நாள் கழித்து என்னிடம் திரும்பி வாருங்கள் என்று பதிலளிக்க மக்கள் கலைந்து சென்றனர். பின்பு தந்தை சாலமோன் உயிரோடு இருக்கையில் அவரிடம் பணிபுரிந்த பெரியோர்களை நோக்கி, ரெகபெயாம், இம்மக்களுக்கு நான் பதிலளிப்பது குறித்து என்ன அறிவுரை தருகிறீர்கள் என்று கேட்டான். அவர்கள் அவரிடம், நீர் இம்மக்களுக்கு அன்பு காட்டி அவர்கள் மனம் குளிருமாறு இன்சொல் பேசினால் அவர்கள் உமக்கு எந்நாளும் பணியாளராய் இருப்பர் என்றனர். ஆனால் பெரியோரின் அறிவுரையை புறக்கணித்து விட்டு அவர் தன்னோடு வளர்ந்து தனக்கு பணி செய்த இளைஞர்களுடன் கலந்துரையாடினான். அவன் அவர்களிடம், உம் தந்தை எங்கள் மேல் சுமத்தின நுகத்தை எளிதாக்கும் என்று கேட்கும் இம்மக்களுக்கு நான் பதிலளிப்பது குறித்து என்ன அறிவுரை தருகிறீர்கள் என்று கேட்டான். அவனுடன் வளர்ந்த இளைஞர்கள் அவனிடம், உம் தந்தை எங்கள் மேல் வலுவான நுகத்தை சுமத்தினார், நீர் அதனை எளிதாக்கும் என்று உம்மிடம் கேட்ட மக்களுக்கு இந்த பதில் கொடும். என் சுண்டு விரல் என் தந்தையின் இடுப்பை விட பெரியது. என் தந்தை வலுவான நுகத்தை உங்கள் மேல் சுமத்தினார், நானோ அதை இன்னும் வலுவாக்குவேன். என் தந்தை உங்களை சாட்டையால் அடித்தார், நானோ உங்களை முட்சாட்டைகளால் அடிப்பேன் என்று பதிலளிக்கவும் என்று கூறினார். 3ஆம் நாள் மீண்டும் என்னிடம் வாருங்கள் என்று அரசன் கட்டளையிட்டபடி 3ஆம் நாள் எரபெயாமும் எல்லா மக்களும் ரெகபெயாமிடம் வந்தனர். அரசன் ரெகபெயாம் பெரியோரின் அறிவுரையை புறக்கணித்து விட்டு வன் சொல்லால் அவர்களுக்கு பதிலளித்தான். இளைஞரின் அறிவுரைக்கு ஏற்ப அவன் அவர்களிடம், என் தந்தை வலுவான நுகத்தை உங்கள் மேல் சுமத்தினார், நானோ அதை இன்னும் வலுவாக்குவேன். என் தந்தை உங்களை சாட்டைகளால் அடித்தார், நானோ உங்களை முட்சாட்டைகளால் அடிப்பேன் என்று கூறினான். இவ்வாறு அரசன் மக்களுக்கு செவி கொடுக்கவே இல்லை. ஏனெனில் சீலோவியரான அகசியா மூலம் நேபாற்றின் மகன் எரபெயாமிடம் ஆண்டவர் கூறிய வார்த்தைகள் நிறைவேற இவை யாவும் கடவுளால் நிகழ்ந்தன. இஸ்ரேல் மக்கள் அனைவரும் அரசன் தங்கள் வேண்டுகளுக்கு இணங்க மறுத்து விட்டதை கண்டு, எங்களுக்கு தாவீதிடம் என்ன பங்கு? எங்கள் உரிமை சொத்து ஈசாயின் மகனிடம் இல்லை. இஸ்ரேலரே, உங்கள் கூடாரங்களுக்கு திரும்பி செல்லுங்கள். தாவீதே, உன் வீட்டை நீயே பார்த்துக்கொள் என்று கூறிக்கொண்டே தம் கூடாரங்களுக்கு திரும்பினர். ஆனால் யூதா நகர்களில் குடியிருந்த இஸ்ரேல் மக்கள் மீது ரெகபெயாமே ஆட்சி செலுத்தினான். பின்பு அரசன் ரெகபெயாம் கட்டாய வேலை திட்டத்தை முன்பு செயல்படுத்தியவனான அதோராமை இஸ்ரேல் மக்களிடம் அனுப்பி வைத்தான். அவர்களோ அவனை கல்லால் எரிந்து சென்றனர். அதை கேட்ட அரசன் ரெகபெயாம் விரைந்து தேரில் ஏறி எருசலேமுக்கு தப்பி ஓடி போனான். தாவீதின் குடும்பத்திற்கு எதிராக அன்று கிளர்ந்தெழுந்த இஸ்ரேலர் இன்று வரை அவ்வாறே இருக்கின்றனர். செமாயாவின் இறைவாக்கு பகுதி 11 தொடர்ந்து வாசிக்கலாம். ரெகபெயாம் எருசலேமுக்கு திரும்பியவுடன் யூதா பென்யமின் குலத்தாரில் 1,80,000 போர் வீரர்களை திட்டினான். ஏனெனில் இஸ்ரேலுடன் போர் தொடுத்து அரசை மீண்டும் கைப்பற்ற விரும்பினான். அப்பொழுது கடவுளின் மனிதரான செமாயாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. யூதா அரசனும் சாலமோனின் மகனுமான ரெகபெயாமிடமும்
யூதாவிலும் பென்யமீனிலும் வாழும் இஸ்ரேல் அனைவரிடம் நீ சொல்ல வேண்டியது, ஆண்டவர் கூறுவது இதுவே, நீங்கள் படையெடுத்து சென்று உம் சகோதரருடன் போரிட வேண்டாம். அவரவர் தம் வீட்டுக்கு திரும்புங்கள். ஏனெனில் என்னாலேயே இச்செயல் நிகழ்ந்தது. ஆண்டவரின் வாக்கை கேட்ட அவர்கள் ரெகொபெயாமுக்கு எதிராக செல்வதை கைவிட்டு திரும்பிச் சென்றனர். ரெகொபெயாம் நகர்களை வலுப்படுத்தல். ரெகொபெயாம் எருசலேமில் வாழ்ந்து கொண்டு யூதாவில் அரண்சூழ் நகர்கள் பல எழுப்பினான். அவையாவன பெத்தேல், ஏத்தாம், தெக்கோவா, பெத்சூர், சோக்கோ, அதுல்லாம், காத்து, மாரேசா, சீபு, அதோரயம், இலாக்கிசு, அசேக்கா, சோரா, அயலோன், எபிரோன், இவையே யூதாவிலும் பென்யமீனிலும் கட்டப்பட்ட அரண்சூழ் நகர்கள். அவன் நகர் கோட்டைகளை வலுப்படுத்தி அவற்றுக்கு தளபதிகளை நியமித்தான். உணவுப் பொருள்கள், எண்ணெய், திராட்சை ரசம் போன்றவற்றுக்கான கிடங்குகளையும் ஏற்படுத்தினான். அவன் ஈட்டிகளாலும் கேடயங்களாலும் ஒவ்வொரு நகரையும் மிகவும் வலிமை மிக்கதாக்கினான். இவ்வாறு யூதாவும் பென்யமீனும் அவன் பக்கமாயிருந்தன. குருக்கள் மற்றும் லேவியர் வருகை. இஸ்ரேல் முழுவதிலும் இருந்த குருக்களுக்கும் லேவியருக்கும் அனைத்து பகுதிகளில் இருந்தும் வந்து அவனோடு சேர்ந்து கொண்டனர். இவர்கள் ஆண்டவருக்கு குருத்துவ பணி செய்யாதவாறு ரெகொபெயாமும் அவன் புதல்வரும் இவர்களை விலக்கி வைத்தனர். எனவே இவர்கள் தங்கள் மேய்ச்சல் நிலத்தையும் உடைமைகளையும் விட்டு யூதாவுக்கும் எருசலேமுக்கும் திரும்பிச் சென்றனர். ஏனெனில் ரெகொபெயாம் தன் தொழுகை மேடுகளுக்கும் தான் செய்திருந்த ஆட்டு கன்றுக்குட்டி சிலைகளுக்கும் தானே குருக்களை நியமித்தான். அந்த லேவியரை தொடர்ந்து இஸ்ரேலின் எல்லா குலங்களில் இருந்தும் தம் கடவுளாம் ஆண்டவரை முழு இதயத்தோடு வழிபட விரும்பியோர் தம் மூதாதையரின் கடவுளாம் ஆண்டவருக்கு பலி செலுத்த எருசலேமுக்கு வந்தனர். இவ்வாறு அவர்கள் யோதா அரசையும் சாலமோன் மகன் ரெகொபெயாம் ஆட்சியையும் 3 ஆண்டுகள் உறுதிப்படுத்தினர். ஏனெனில் அவர்கள் தாவீது சாலமோன் நடந்தபடியில் 3 ஆண்டுகளே வாழ்ந்தனர். ரெகொபெயாமின் குடும்பம். பின்பு ரெகொபெயாம் தாவீதின் மகன் எரிமோத்துக்கும் ஈசாயின் பேத்தியும் எலியாபின் மகளுமான அபிகைலுக்கும் பிறந்த மகலாத்து என்பவளை மணந்து கொண்டான். அவள் அவனுக்கு எயுசு, செமாரியா, சாகாம் என்ற புதல்வர்களை பெற்றெடுத்தாள். அடுத்து அவன் அப்சலோமின் மகள் மாக்காவை மணந்து கொண்டான். அவள் அவனுக்கு அபியா, அத்சாய், சீசா, செலோமித்து ஆகியோரை பெற்றெடுத்தார். ரெகொபெயாம் 18 மனைவியரையும் 60 வைப்பாட்டியரையும் கொண்டிருந்தான். இவர்கள் மூலம் 28 புதல்வரையும் 60 புதல்வியரையும் பெற்றான். ஆனால் மற்ற எல்லா மனைவியர் வைப்பாட்டியரையும் விட அப்சலோம் மகள் மக்காவிடம் அவன் மிகுதியாக அன்பு பாராட்டினான். அதனால் ரெகொபெயாம் மக்காவின் மகன் அபியாவை அவன் சகோதரர்களுக்குள் தலைமையாக ஏற்படுத்தியிருந்தான். இவனையே அரசனாக்கும் அவன் எண்ணி இருந்தான். அவன் முன்மதியோடு தன் மற்றெல்லா புதல்வரையும் யோதா பென்யமின் நாடுகள் முழுவதிலும் அரண்சூழ் நகர்களுக்கும் பிரித்து அனுப்பினான். அவர்களுக்கு ஏராளமான உணவுப் பொருளையும் பல மனைவியரையும் ஏற்பாடு செய்தான். 12 தொடர்ந்து வாசிக்கலாம். யூதாவின் மீது எகிப்து படையெடுத்தல். ரெகொபெயாம் தனது அரசை உறுதியுடன் நிலைநாட்டி தன்னையே வலிமைப்படுத்தி கொண்ட பொழுது ஆண்டவரின் திருச்சட்டத்தை புறக்கணிக்க தொடங்கினான். இஸ்ரேலர் எல்லோருமே அவனைப் போலவே நடந்தனர். அவர்கள் ஆண்டவருக்கு எதிராக துரோகம் செய்ததால் ரெகொபெயாம் ஆட்சியின் 5ஆம் ஆண்டில் எகிப்தின் மன்னன் சீசாசுக்கும் எருசலேமுக்கு எதிராக படையெடுத்து வந்தான். சீசாசின் படையில் 1200 தேர்களும் 60,000 குதிரைப்படை வீரரும் இருந்தனர். அவனோடு எகிப்திலிருந்து எண்ணற்ற ஆள்கள், லிபியர், சுக்சியர், எத்தியோப்பியர் வந்திருந்தனர். அவன் யூதாவின் அரண்சூழ் நகர்களை கைப்பற்றிய பின் எருசலேமுக்கு வந்தான். அப்பொழுது
இறைவாக்கினர் செமாயா ரெகபெயாமிடம் சீகாக்கின் பொருட்டு எருசலேமில் குடியிருந்த யூதாவின் தலைவர்களிடமும் வந்து அவர்களை நோக்கி, ஆண்டவர் கூறுவது இதுவே, என்னை நீங்கள் புறக்கணித்ததால் நீங்கள் சீசாக்கின் கையில் பிடிபடும்படி நானும் உங்களை புறக்கணித்து விட்டேன் என்று கூறினார். அதை கேட்ட இஸ்ரேல் தலைவர்களும் அரசனும் தங்களையே தாழ்த்தி ஆண்டவர் நீதியுள்ளவர் என்று கூறினார். அவர்கள் தங்களையே தாழ்த்தி கொண்டதை கண்டு ஆண்டவர் மீண்டும் செமையாவிடம், அவர்கள் தங்களையே தாழ்த்தி கொண்டதால் நான் அழிக்க மாட்டேன், விரைவில் அவர்களுக்கு விடுதலை அளிப்பேன், என் கடும் சினம் சீசாக்கின் வழியாக எருசலேம் மீது விழாது, ஆயினும் எனக்கு ஊழியம் செய்வதற்கும் மற்ற நாடுகளின் அரசர்களுக்கு ஊழியம் செய்வதற்கும் உள்ள வேறுபாட்டை உணரும் வண்ணம் அவர்கள் சீசாக்கின் அடிமைகளாக இருப்பார்கள் என்றார். அவ்வாறே எகிப்தின் மன்னன் சீசாக்கு எருசலேமுக்கு எதிராக படையெடுத்து வந்து ஆண்டவரது இல்லத்தில் கருவூலங்கள், அரண்மனை செல்வங்கள் அனைத்தையும் சூறையாடினான். மேலும் சாலமோன் செய்திருந்த பொற்கேடயங்களையும் எடுத்துச் சென்றான். அவற்றிற்கு பதிலாக அரசன் ரெகபெயாம் வெண்கல கேடயம் செய்து அவற்றை அரண்மனை வாயிற்காப்போரின் தலைவரிடம் ஒப்படைத்தான். ஆண்டவரின் இல்லத்திற்குள் அரசன் நுழையும் போதெல்லாம் வாயிற்காப்போர் அக்கேடயங்களை ஏந்தி உடன் செல்வர். பின்னர் அவற்றை காவல் அறையில் வைப்பர். இவ்வாறு அரசன் தன்னையே தாழ்த்தி கொண்டதாலும் யூதாவில் நற்செயல்கள் காணப்பட்டதாலும் ஆண்டவர் அவனை முற்றிலும் அழிக்காதவாறு அவரது சினம் அவனை விட்டு அகன்றது. ரெகபெயாமின் இறப்பு. அரசன் ரெகபெயாம் தன்னையே வலிமைப்படுத்தி கொண்டு எருசலேமில் ஆட்சி செய்தான். ரெகபெயாம் அரசனான போது அவனுக்கு வயது 41. ஆண்டவர் தம் திருப்பெயரை நிலைப்பெயரை செய்ய இஸ்ரேலின் எல்லா குலங்களில் இருந்தும் தேர்ந்து கொண்ட நகரான எருசலேமில் ரெகபெயாம் 17 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். அம்மோனியலான நாமா என்பவளே அவன் தாய். ஆண்டவரை நாடுவதில் அவனது உள்ளம் உறுதியாய் இராததால் அவன் தீயன செய்தான். ரெகபெயாமின் பிற செயல்கள் தொடக்கம் முதல் இறுதி வரை இறைவாக்கினர் செமாயாவின் குறிப்பேட்டிலும் திருக்காட்சியாளர் இத்தோவின் பதிவேட்டிலும் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? ரெகபெயாமும் யெரொபெயாமும் வாழ்நாள் முழுவதும் தங்களுக்குள் போரிட்டுக் கொண்டிருந்தனர். பின்பு ரெகபெயாம் தன் மூதாதையருடன் துயில் கொண்டான். அவனை தாவீதின் நகரில் அடக்கம் செய்தனர். அவனுக்கு பின் அவன் மகன் அபியா ஆட்சி செய்தான். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 2 நாளாகமத்தின் புத்தகம் 10, 11 மற்றும் 12 வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் சதா காலம் உண்டாகட்டும். தொடர்ந்து இந்த தொடர் வேதாகமத்தில் இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மையும் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து காத்து வழிநடத்துவாராக. ஆமென்.